ஹலோ காய்ஸ், கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டே வந்து சப்பாத்தியை பிச்சு வச்சுட்டேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா உள்ளே இருக்குது, ஸோ அதனால் தெரியல. இப்போ இது எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணோம். ஸோ 2 குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸும் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், பெப்பர், சிக்கன் மசாலா, ரெட் சில்லி பவுடர், அப்புறமா கருவேப்பிலை தூள். கருவேப்பிலை பொடி வந்து நான் வந்து கருவேப்பிலை இல்லாததுனால நீ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கருவேப்பிலை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வச்சுருக்க சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி ஆட் பண்ணி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சப்பாத்தி கூட நல்லா அந்த கிரேவி வந்து மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி. இதை ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பாய்.